ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடிலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தின் முக்கிய சாராம்சமான இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த உயிர்த்தெழுதலின் பின்பு அவர் சொன்ன காரியங்களும் அவரை சுற்றி நடந்த சம்பவங்களையும் குறித்து நாம் கற்றுக்கொண்டு என்ன காரியங்களை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தலாம் என்பதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தை நம்ம தியானிக்கிறோம். அந்த 1வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அவங்களுடைய எண்ணம் என்னென்னா, இந்த ரோம சாம்ராஜ்யத்தை தூக்கி தூர போட்டுட்டு நீங்கள் ராஜாவாகி இல்லை யூதன் ராஜாவாகி நாங்கள் ஆளுகை செய்யக்கூடிய அந்த டைம் வந்துடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு இயேசுடைய ரெஸ்பான்ஸ், அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருந்த காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்தது அல்ல. அதாவது சிம்பிளாக என்ன சொல்லிட்டார்னா, உன் கேலண்டர் பிரகாரம் இல்லை, ஏன் கேலண்டர் பிரகாரம் இல்லை, பிதாவினுடைய கேலண்டர் பிரகாரம் தான் காரியம் நடக்கும், உனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரூத் என்ன? பல நேரங்களில் நாம் எப்படி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நாம் நினைக்கிற காலங்களில் நாம் நினைக்கிற விதமாக தேவன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இயல்பாகவே இருக்கிறது. ஆனால் தேவன் எப்பொழுதுமே நம்மளுடைய கேலண்டர் பிரகாரம் அவர் ஆப்ரேட் ஆகிறதில்லை. ஏன்னா நம்மளுடைய ஞானங்கிறது ஒன்றுமே இல்லை, அவருடைய ஞானத்தினுடைய ஆழம் நமக்கு தெரியவே தெரியாது. ரோமர் 11வது அதிகாரம் 33வது வசனத்தில் பவுல் தேவனுடைய ஞானத்தை குறித்து பேசும் பொழுது முதல் அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் பார்த்துட்டு உயர்ந்து எப்படி புறஜாதி யூதன் பாவத்தில் விழுந்திருக்கிறாங்க, மீட்பு எப்படி, மீட்புக்கு அப்புறம் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் எழுதிட்டு கடைசி இஸ்ரவேலின் ரட்சிப்பு எப்படி நடக்கும், அவங்க ஏற்கனவே உங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்களே, ஆனால் அதுக்கு பிளான் வச்சுருக்கீங்களே, அப்படி அதை எழுதும் போதே அவருக்கு, எப்பா உங்களுடைய ஞானம் கிரகிக்கவே முடியாது அப்படின்னு பேனா வைக்கல வச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு தேவனுடைய ஞானம். அந்த ஞானத்தினுடைய ஒரு துளியை கூட நம்மளால் இன்னும் டிசைன் பண்ணக்கூடிய லெவலில் நம்ம வளரவும் முடியாது. ஆனால் நம்மளுடைய ஜெபத்துலையும் நம்மளுடைய எதிர்பார்ப்புலையும் தேவன் நம்மளுடைய கேலண்டரில் ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். குறிப்பாக ஆபிரகாம் வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். வேதத்திலிருந்து சில எடுத்துக்காட்டுகள் சொல்கிறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமை தேவன் அழைத்த போதே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். நம்மளுக்கு அந்த கதை தெரியும். 13வது அதிகாரத்தில் இடத்தை குறித்த வாக்குத்தத்தம், லோத்துடைய சம்பவம் நடக்குது. திருப்பி 15வது அதிகாரத்தில் உடன்படிக்கை பண்ணி வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. ஆனால் 16வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு 86 வயசாகும் பொழுது ஆகார் மூலமாக சாராளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அங்கே ஒரு காரியம் நடக்குது, இஸ்மவேல் பிறக்கிறார். இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இது 86 வயசு ஆபிரகாமுக்கு. ஒரு 13 ஆண்டுகள் தேவனுக்கும் அவருக்கும் எந்த கம்யூனிகேஷனுமே இல்லை. இது 16வது அதிகாரத்துக்கும் 17வது அதிகாரத்துக்கும் இடையில உள்ள இடைவெளி. 17வது அதிகாரத்தில் ஆபிரகாம் 99 வயசாக இருக்கும்பொழுது தேவன் திரும்ப வர்றாரு. இப்போ வாக்குத்தத்தம் என்னென்னா, நான் அடுத்த வருஷம் வரும்போது உனக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ என்ன நடக்குது, இதுக்குள்ளே என்ன நடந்தது? 86 வயசு இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமுக்கு சரீரம் செத்து போகலை. ஏன்னா ஆகார் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய திறன் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது, ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவல்லாது இருந்தும், நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா சரீரம் செத்து போச்சு, நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்து ஏன்னு எழுதுறாரு பின்னால், ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும் பொழுது, 100 வயசு ஆயிடுச்சு. அதோட முடிக்கலை. அதே 19வது வசனத்தில் இன்னொரு காரியம் சொல்கிறார், தன் சரீரம் செத்து போனதையும். அப்போது 86 வயசில் சரீரம் சாகலை, ஆனால் இப்போ 99 வயசில் சரீரம் செத்து போச்சு. அதையும் தாண்டி சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம், செத்து போச்சுங்கிற காரியம் சொல்லப்பட்டு விட்டது. அப்போது சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதுக்கு அப்புறமும் ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போகாமன்னா அந்த எபிலிட்டி இன்னும் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, அவன் 99 வயசாக இருக்கும்போது அந்த எபிலிட்டி இல்லை, சரீரமே செத்து போன இந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணான்னா, முழு நிச்சயமாய் நம்பி
தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஒருவேளை அவன் சரீரத்தில் பலன் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை உண்டாயிருந்துச்சுன்னா அங்கே மனிதனுடைய காரியத்தையும் சேர்த்து நம்ம பேசியிருப்போம். சில காரியங்களை விளக்குவதற்கு கொஞ்சம் சிரமம். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும். ஆபிரகாம் எதிர்பார்த்த நேரத்தில் தேவன் குழந்தையை கொடுக்கல. இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நிறைவேற்றக்கூடிய ஒரு குழந்தைய அவனுக்கு 100வது வயசில் கொடுத்தார். அப்படியே நம்ம தாவீது வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். தாவீது சின்ன வயசில் கிட்டத்தட்ட அவன் இள வயதில் இருக்கும் பொழுதே 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே அபிஷேகம் பண்ணப்படுகிறான் ராஜாவாகிறதுக்கு. ஆனால் எப்போ ராஜாவாகிறாரு? 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் தான் அவர் ராஜாவாகிறார். ஆனால் இதுக்குள்ளே நடந்த காரியங்கள் இருக்கே, அதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தாவீதே நானாக இருந்தால், சும்மா சொல்கிறேன், நீ இதுக்கு ராஜாவே ஆக வேண்டாம், பேசாமல் ஆடை மேய்ச்சிட்டு அந்த பாட்டு பாடிட்டு நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். என்னை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்து கோலியாத்து கூட சண்டைக்கு விட்டு இன்றைக்கி பாருங்கள் நிலைமை ஓடிக்கிட்டே இருக்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஏறக்குறைய சவுல் 42 வருஷம் அரசாண்டான். இப்போ 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் தாவீதோட என்ட்ரி ஆரம்பிக்குது. என்ட்ரின்னா பேட்டிலுக்குள்ளே. ஆனால் அதுக்கப்புறத்திலிருந்து சவுல் மரணம் அடைஞ்சி சில காலங்கள் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா தாவீதோட வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கையாகவே இருக்குது. குறிப்பாக சவுல் இறக்குற வரைக்கும்னு வச்சுக்கலாம். இப்போ 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் யூதாவுக்கு ராஜாவாகிறாரு. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனம் அவரோட 30 வயதாக இருக்கும் பொழுது தான் அந்த வாக்கு தத்துவம் முழுமையாக நிறைவேறுது. நமக்கு தெரியாது எது சரியான நேரம் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவனுக்கு தெரியும் எது சரியான நேரம். தாவீதிலிருந்து கற்றுக்கொள்ள மிக சூப்பரான ஒரு பாடம் என்னென்னா, வாய்ப்பு கிடைத்தது பலமுறை சவுலை டப்புன்னு போட்டு தள்ளிட்டு ராஜாவாக இருக்கிறதுக்கு. ஆனால் ஒரு முறை கூட காலத்தையும் நேரத்தையும் தான் கையில் அவன் எடுக்கலை. அவன் தன்னுடைய வாக்கு தத்தம் பண்ணின கர்த்தருடைய காலத்துக்காக காத்திருந்தான். ஏன்னா அவனுக்கு ஒன்று தெரிஞ்சுது, காலங்கள் என் கரத்தில் இல்லை, கர்த்தருடைய கரத்தில் இருக்குதுன்னு சொல்லி. எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவருடைய நேரம்தான் சரியான நேரம். நல்ல நேரம்னு நீங்கள் தேடினீங்கன்னா இதுதான் நல்ல நேரம். எது நல்ல நேரம்? ஆண்டவர் எப்போ நமக்கு செய்யணும்னு நினச்சி செய்கிறாரோ அதுதான் நல்ல நேரம். பிகாஸ் அவர் ஞானத்தை நம்மளால் அளவிட முடியாது. லாசரு மரித்து போனார். யோவான் 11வது அதிகாரத்தில் செய்தியெல்லாம் போயிடுச்சு. ஆனால் 4 நாள் ஆகிட்டாண்டர் நாருமே நான் அந்த அம்மா சொல்லிச்சு, லாசருடைய சகோதரி, யோவான் 11:39. ஆனால் அவர் நார்மேங்கிறத இவர் கேரே பண்ணல. அதுக்கப்புறம் வந்தால் யோசித்து பார்த்துருப்பாங்க, எப்பா 3 நாள் வரைக்கும் இந்த ஆவி அங்கங்கே சுத்துன்னு சொல்லிலாம் யூதர்களுக்குள்ள ஒரு பாரம்பரியம் இருந்துச்சு. ஆனால் 3 நாள் இல்லை, 4வது நாள் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு காரியம். ஆண்டவர் எப்பொழுதுமே சரியான நேரத்துக்கு தான் அவர். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கலை, தாமதமாக இருக்குது அப்படின்னா அவர் தாமதிக்கலை, சரியான நேரத்துக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம். ஒரு ஊழியக்காரர் ஒரு முறை ஃபுல்லி ஃப்ரஸ்ட்ரேட்டட், அவருடைய ஆவிக்குரிய வாழ்வை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து, எல்லாத்தையும் குறித்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு, ஐ வாண்ட் டு குவிட் மை லைஃப், எல்லாத்தையும் முடிச்சிடலாம் நினைக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து அவர் அப்படியே ஆண்டவரோட பேசுகிற காரியத்தில் அவர் ஒரு காரியம் சொல்கிறார். ஆண்டவரே, நான் வாழ்வதற்கு நியாயமான ஒரு காரியம் இருந்தால் சொல்லுங்கள். கேன் யூ கிவ் மீ ஒன் குட் ரீசன் ஐ ஷுட் நாட் குவிட். நான் விடாமல் இதை விட்டுட்டு போகாமல் இருக்கணும்னா ஒரு காரியம் சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்டவர் அவரோடு கூட இடைபெறுகிறார். அப்போ காமிக்கிறாரு, அந்த பரணி செடியை பாரு அப்படிங்கிறாரு. அந்த பரணி செடிக்கு நான் தான் விதைச்சேன், நான் தான் தண்ணி ஊற்றினேன், நான் தான் சூரிய வெளிச்சம் கொடுத்தேன். அது பார்த்தா அப்படின்னா ஒரு சில மாதங்களுக்குள்ளே அது வளர ஆரம்பித்தது. இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளே அப்படியே நிரப்ப ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பக்கம் பாரு, இந்த மூங்கிலுக்கும் நான் தான் விதைச்சேன், நான் தான் தண்ணி ஊற்றினேன், நான் தான் சூரிய ஒளி கொடுத்தேன், நான் தான் மினரல்ஸ் எல்லாம் கொடுத்தேன். ஆனால் 1 வருஷம் ஆகி ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த 1 வருஷத்தில் பரணிச்செடி பறந்து விரிந்து எல்லா இடத்துலையும் அது நிரப்பிடுச்சு. ஆனால் அந்த 1 வருஷமாகி மூங்கில்ல ஒன்றுமே இல்லை. 2வது வருஷம் ஆச்சு, இன்னும் தண்ணி ஊற்றினேன், இன்னும் மினரல்ஸ் கொடுத்தேன், இன்னும் சூரிய வெளிச்சம் கொடுத்தேன். இதே மாதிரி 3வது வருஷம் ஆச்சு, ஒன்றும் ஆகலை. 4வது வருஷம் ஆச்சு, ஒன்றும் ஆகலை. 5வது வருஷத்தில் தான் அந்த மூங்கில் லேசாக ஸ்ப்ரவுட் முளைவிட ஆரம்பித்தது. ஆனால் 6 மாதங்களில் 100 அடி கிட்டத்தட்ட அது வளர ஆரம்பிச்சுது. ஏன்னா அது மேலே வளர்கிறதுக்கு முன்னே கீழே உள்ளுக்குள்ளே வளர ஆரம்பிச்சது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஆபிரகாம் தகப்பனாவதற்கு முன்பதாக விசுவாசத்தில் வல்லவன் ஆகிட்டு இருந்தான். வெளிப்புறமாக வளர்ச்சி தெரிவதற்கு முன்பதாக உள்புறம் விசுவாசத்தில் வல்லவனாக ஒரு வளர்ச்சி. உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் தாமதிக்கிறது போன்று தோன்றுகிற நேரங்களிலெல்லாம்
ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், வெளியே தோன்றுவதற்கு முன்பதாக தேவன் உள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறார். நாம் உள்ளே வளர்ந்துகிட்டு இருக்கிறோம், உள்ளுக்குள்ளே இன்னும் ஆழத்துக்குள்ளே போயிட்டுருக்கிறோம். எவ்வளோ ஆழம் நம்ம கீழே போகிறோமோ அதே அளவு ஆழம்தான் நம்ம வெளியிலே நம்மளோட வளர்ச்சி இருக்கும். தேவன் இப்போவும் இந்த நேரத்துலையும் உங்களுக்காக எனக்காக அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, தாமதித்தாலும் உம்முடைய நேரமும் உம்முடைய தருணம் மாத்திரமே சரியான காலம், சரியான நேரம் அண்ட் தருணம். ஆண்டவரே, உம்முடைய ஆதீனத்தின்படி, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் நடந்து கொண்டிருக்கிறதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்டவரே, நீங்கள் சாவரினாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனால் பல நேரங்களில் இந்த ஏக சக்கராதிபதியான தேவனை எங்களுடைய சின்ன இந்த குறுகிய மைண்டுக்குள்ளே புரிந்து கொள்வது என்பது கடினமாக இருக்கு ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களுடைய மனதில் வெளிச்சத்தை கொடும். ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க தாமதிக்கிறதே என்று சோர்ந்து போயிருந்தாங்கன்னா, அவர் ஒருபோதும் தாமதிக்கிறதல்ல. காலங்கள் முழுவதும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் எதையும் எப்பவும் நேர்த்தியாய் சரியான நேரத்தில் செய்கிறவர் என்கிற உணர்வை, அந்த வெளிச்சத்தை அவங்களுக்குள்ள கொடுங்க ஆண்டவரே. விசுவாசத்தில் வல்லவர்களாக எங்களை நீர் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.